தளத்தில் பயணிக்கும் என் அன்பு முக்குளத்தோர் சொந்தங்களே, அதாவது டிசம்பர் 27 ஆப்பநாடு மறவர் சங்கம் நடத்திய ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முதுகுளத்தூரில் நாம் உலகமெங்கும் விரிந்து இருக்கக்கூடிய மறவர் சங்கத்திலிருந்து, மறவர் குளத்திலிருந்து முக்குளத்தோர் சங்கம் அனைத்து எல்லா மாவட்டத்திலிருந்தும் எல்லா தலைவர்கள், நம் முக்குளத்தை சேர்ந்த சமுதாய தொண்டர்கள், பொதுமக்கள் அனைவரும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் எல்லா தடைகளையும் மீறி அங்கே வந்து அந்த மாபெரும் கண்டன போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அதாவது செந்தில் என்ப ஒரு கொள்ளர் சமுதாயத்தை சேர்ந்தவனை கைது பண்ண கோரிதான் இந்த போராட்டம். அதாவது பல தடவை அவன் 1ஆம் தேதி பேசினான், 28 நாள் 27ஆம் தேதி வரைக்கும் அவனை கைது பண்ணல. நெல்லை மாவட்டத்திலையும் எல்லா தலைவர்களும் சேர்ந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் வச்சாங்க, கைது செஞ்சாங்க. காவல்துறை உயர் அதிகாரிலாம் உறுதிமொழி கொடுத்தாங்க, எப்படியாவது நாங்கள் 2 நாளையில் அவனை கைது செஞ்சிருவோம்னு. அந்த முக்குளத்தூர் சமுதாயம் அதை நம்பி போராட்டத்தை கைவிடுதாங்க. அது அதாவது எப்படின்னா ஒரு பெருந்தன்மை. ஏன்னா நாங்கள் ராஜ பரம்பரை, காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணுங்க ஒரு காரணத்தால். எப்படின்னா எங்களுடைய பரம்பரையே அதுதான். ஒரு மனிதரை மதிக்கக்கூடிய தன்மை, காவல்துறையை மதிக்கக்கூடிய தன்மை எங்கள் முக்குளத்தூர் சமுதாயத்தை உள்ளது. அதனால் அது அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அவங்க கொடுக்க வாக்குறுதியை மனதார ஏற்று விடுதலையை ரத்து செய்தாங்க, அந்த போராட்டத்தை ரத்து செஞ்சாங்க. சாரி, அதற்கும் இன்னும் கைது பண்ணவில்லை. அதற்கு அடுத்தபடியாகத்தான் முதுகுளத்தூர்ல எங்கள் முக்குளத்தூர் சமுதாயம் எங்கே பறந்து இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வந்து அந்த போராட்டத்தில் கலந்தாங்க. அந்த போராட்டம் என்பது அமைதியான முறையில், ஏன்னா முக்குளத்தூர் சமுதாயம் அத்தனை பேரும் அந்த ஜனநாயக முறைக்கு கட்டுப்பட்டு காவல்துறைக்கும் மரியாதை கொடுக்கணும், ஆளுகிற அரசுக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெருத்தன்மையோடு அந்த போராட்டத்தை எந்த பொதுமக்களுக்கு யாருக்குமே இடையூறு இல்லாம அந்த மாபெரும் கண்டன போராட்டத்தை நடத்தணும். அங்கேயும் உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் வந்து 48 மணி நேரத்துல நாங்கள் கைது பண்ணிடுவோம்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. இன்னும் கொடுக்கல, அவனை இன்னும் கைது பண்ணல. அதற்கு காரணம் என்ன? அவன் நான் வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட் எடுத்து போயிட்டானா, அவன் இங்கே தானே இருக்கான். அதற்கு பின்னணி என்ன? அதாவது ஆளுங்கட்சியோட கைக்கூலியாகத்தான் நீங்க காவல்துறை இருக்கிறீர்கள். கண்டிப்பா அது எங்களுக்கு தெரியும். அதாவது தமிழ்நாடு தேவர் பேரவை முத்தியாத்தேவர் சகோதரர் அவர்களும் அதுல கலந்து கொண்டாங்க. அவர்கள் மேல ஏதாவது குற்றம் இருந்தால் அவங்க நியாயத்தை தான் பேசி அந்த போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஜனநாயகப்படி போராட்டம் நடத்தினாங்க. நீங்கள் கைது செய்ய வேண்டும் என்றால் எங்கள் படைகள் திரண்டு இருந்த இடத்திலே நீங்க கைது செய்திருக்கலாமே. அதை விட்டு இன்று ஏன் கைது செய்தீர்கள்? அவங்க கோயம்புத்தூர்ல இருந்திருக்காங்க, அவங்கள போய் எதற்கு இங்கு அமைதியான முறையில யாருக்கும் தெரியாம எதுக்கு கைது செஞ்சீங்க மறைமுகமா? காவல்துறையை உங்களை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அந்த ஆர்ப்பாட்டத்துல அவங்க கலந்துருக்காங்க, அந்த இடத்துல பேசியிருக்காங்க. அவங்க பேசினதுல ஏதாவது தவறு இருந்தால், நீங்க அந்த இடத்துல கைது பண்ணியிருந்தால், எங்க முக்குளத்து படை திரண்டு வீரர்கள் இருந்தாங்களே, நீங்க அந்த இடத்துல கைது பண்ணியிருக்கலாமே. அவரையே இன்னைக்கு தனிப்பட்ட முறையில கைது செஞ்சீங்க. உங்களுக்கு பின்னணி நோக்கம் என்ன? காவல்துறையை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களை ஒரு கிள்ளிக்கீரை நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த முக்குளத்து சமுதாயத்தை சாது மிரண்டால் காடு கொள்ளாது. ஆளுகிற அரசுக்கும் காவல்துறையும் வன்மையாக கண்டிக்கிறோம். விடுதலை செய் உடனே. தமிழ்நாடு தேவர் பேரவை சகோதரர் முத்தியாத்தேவர் அவர்களை விடுதலை செய். இல்லை என்றால் எங்க முக்குளத்தூர் சமுதாயம் இந்த உலகமெங்கும் பறந்து விரிந்து கிடக்கிற அத்தனை சமுதாயமும் கூடினால் எங்களுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாது. நாங்கள் எங்களுடைய வீரத்தை அடக்கி வைத்து இருக்கிறோம். அதனால் தூண்டாதே எங்களை, மேலும் காவல்துறையும் ஆளுகிற தூண்டி விடாதே. நான் தான் சொன்னேனே, தூண்டாதே, தூண்டினால்
தமிழ்நாடு தாங்காது, உடனே விடுதலை செய். அதாவது உறவுகளே, நம்ம முக்குலத்தோர் சமுதாயத்துடைய வழக்கறிஞர் அத்தனை பேரும் அங்கே சென்று அவரை ஜாமீனில் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதற்கப்புறம் ஏன்னா அவங்க கொடுத்த வாக்குறுதியை உயர் அதிகாரி காவல்துறை நிறைவேற்றி வைக்கவில்லை. இனி இந்தால அமரவே கூடாது. அடுத்த போராட்ட கட்டம் வேற நிலையில் இருக்கும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறையை வன்மையாக கண்டிக்கிறோம். விடுதலை செய், விடுதலை செய். அதாவது திருநெல்வேலியிலிருந்து வீரமங்கை வேலுநாச்சியார் பெண்கள் பாதுகாப்பு இயக்கம், எம் சக்தி தேவி. வணக்கம் உறவுகளே.